ரவீந்தர் ப்ரோ, நீங்க என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல்? என்ன சமையல்? மார்னிங் நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஸோ பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லாரோட வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து ஜெல் ஆயிடுவேன். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டு. புது ஆளா, பழைய ஆளா அப்படின்னே நான் பார்க்க மாட்டேன். ஸோ எனக்கு யாரானாலும் சரி, உடனே நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்குவேன். அந்த மாரி ஒரு நேச்சர் கொண்டவன் நானு. ஈஸியா எல்லாரையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து கவர் பண்ணக்கூடிய அப்படின்னு எல்லாரையும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நெறைய சொல்லுவாங்க. "உங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருப்பேன்டி நானு." நீ ஏன் இப்போ முன்ன மாரி இல்ல? நீ வந்து சந்தோஷமா இருந்தா தானே உன்னோட சரவுண்டிங்ஸ் வந்து எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. நீ பழைய மாரியே இரு அப்படின்ட்டு. ஸோ எ நான் வந்து எங்க போய் நின்னாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நெனைப்பேன். அதே மாரி எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு நெனைப்பேன். நெறைய வந்து ஃபன் பண்ணிட்டே இருப்பேன். காமெடிஸ் பண்ணிட்டே இருப்பேன். நான் இருக்கிற இடத்துலயும் யாரையும் அழவே விட மாட்டேன் நானு. அதுதான் என்னோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். யாரையும் வந்து அழவே விட மாட்டேன். அழுதாலும் அதுக்கு என்ன ரீசன், என்ன ஏதுன்னு உடனேயே வந்து என்னால வந்து எப்படி சொல்றது? கவுன்சிலிங் குடுக்க முடியும். ஸோ நெறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் குடுத்து இப்போதைக்கு வந்து அவங்க வந்து டோட்டலா அவங்க இருந்தத விட இப்போ நெறைய மாறி ரொம்ப ஹேப்பியா அவங்களோட லைஃப் லீட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாரி எல்லாம் இருந்தவ இப்ப நான் ஏன் இப்படி இருக்கேன்னா ஒரே ரீசன் அதுதான். ஸோ எல்லாருக்குமே தெரியும். தன்னோட முதல் குழந்தை தான் பொக்கிஷம் எல்லா அம்மாக்கும் சரி. அப்பாக்கும் சரி, அம்மாக்கும் சரி, தன்னோட ஃபர்ஸ்ட்டு குழந்தை தான் பொக்கிஷம். பிகாஸ் அந்த குழந்தை தான் நம்மளுக்கு அந்த ஸ்தானத்த குடுக்கும். ஸோ அம்மா, அப்பா அப்படின்ற அந்த அர்த்தம், வாழ்க்கை எல்லாமே குடுக்கக்கூடிய ஒரே குழந்தைன்னா ஃபர்ஸ்ட்டு குழந்தை தான். அதுக்கடுத்து வரவங்க கண்டிப்பா. பிகாஸ் இவங்களே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்பா, அம்மான்ற ஒரு பேர் குடுத்துட்டு, அது நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு அவ்வளோ இது இருக்காது. பவர் இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த மாரி ஃபர்ஸ்ட்டு குழந்தை தான் எல்லாமே. நெறைய பேர் வீட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு குழந்தை இல்லாம, இன்னமும் ஏங்கிட்டே இருப்பாங்க. தயவுசெய்து யாருமே அவங்க அப்பா, அம்மா கிட்ட போய் நான் முக்கியம் இல்லையா? அவங்க தான் முக்கியமா உங்களுக்குன்னு கேட்காதீங்க. பிகாஸ் நீங்களும் தான் முக்கியம். உங்களுக்காக தான் அடுத்து வாழ்ந்துட்டுருக்காங்க மெயினா அது தெரிஞ்சுக்கோங்க. போனவங்க போயிட்டாங்க தான். ஆனாலும் அவங்க நெனச்சிருந்தா அப்பயே போயிட்டுருக்கலாம். பட் ஆனாலும் இப்போதி வரைக்கும் அவங்க வாழ்ற வாழ்க்கையே உங்களுக்காக தான். நீங்க இருக்கீங்க. உங்கள வந்து எந்த காரணத்துக்கும் அனாதையா விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தான் அவங்களோட வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ, அதனால தயவுசெய்து யாரும் அந்த வார்த்தைய கேட்காதீங்க. ரொம்ப கஷ்டப்படுத்தும், ரொம்ப காயப்படுத்தும் அந்த வார்த்தை. ஓகே. கஷ்டம், காயம், இன்பம், துன்பம் எல்லாமே மனுஷனுக்கு மட்டும் தான் வரும். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். கேம்ஸ் விளையாடலாமா? யார் யார் லைவ்ல இருக்கீங்க? யார் யாரெல்லாம் கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஹேண்ட் ரைஸ் அப் பண்ணுங்க. கைய தூக்குங்க. கண்டிப்பா ஒரு குட்டி கேம்ஸ் ஆடலாம். யாருக்கெல்லாம் கேம்ஸ் ஆட ஐடியா இருக்கோ எல்லாமே கை தூக்குங்க. ஸோ யாருக்குமே கேம் ஆட வேண்டாமா? 4 பேர் லைவ்ல இருக்கீங்க. யாருமே ஹேண்ட் ரைஸே பண்றதில்லன்றீங்க. ஸோ எல்லோ கலர்ல வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், திங்ஸு இந்த மாரி எதானாலும் சரி, எல்லோல என்ன இருக்கோ உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நீங்க டைப் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நீங்க டைப் பண்ணலாம். ஸோ யார் டைப் பண்ண போறீங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சத எல்லோ கலர் டைப் பண்ணுங்க. ரவீந்தர் ப்ரோ, உங்களுக்கு பிடிக்குமா? கேம் விளையாடலாமா? ஓகே, ஓகே. அதுதான் எல்லோ கலர்ல வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, திங்ஸு அ அந்த மாரி எது இருந்தாலும் நீங்க வந்து டைப் பண்ணலாம். ஆமா, ஆமா பிரதர். டுடே இஸ் இன்டர்நேஷனல் யோகா டே.